திராவிடத்தை ஒருவன் தமிழ் மண்ணில் எதிர்க்க ஆரம்பிக்கிறான்னா முதல்ல அவன் ஆரம்பிப்பான், எங்களுக்கு தமிழ் ஓகே தாங்க, திராவிடம் தான் வேணாம்பான். பெரியார் வேணுங்க, திராவிடம் தான் வேணாம். நீ திராவிடத்தை எதிர்க்க ஆரம்பித்து விட்டாலே பெரியாரை எதிர்த்து தான் ஆக வேண்டும், வேற வழி இல்லை. அவங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்க வருவாங்க, இல்ல இல்ல எங்களுக்கு பெரியாரும் வேணாம். சரி, பெரியாரை வேண்டாம் என்று சொன்னால் அடுத்து எங்கு வந்து நிற்க வேண்டும்? பார்ப்பானை ஆதரிக்கணும். சரி, பார்ப்பானை ஆதரிக்கணும், அடுத்தது எங்க வரணும்? இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு அந்த அரசியலில் தானே வந்து நிற்கிறார்கள். முதலில் திராவிடத்தை எதிர்த்தார்கள், பிறகு பெரியார் வேண்டாம் என்றார்கள், பிறகு பார்ப்பன ஆதரவு என்றார்கள். பார்ப்பன ஆதரவு இடஒதுக்கீட்டை இன்று இல்லை என்று சொல்லுகிற அரசியலுக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறது. அந்த பார்ப்பன கடப்பாறையை கொடுத்து அனுப்புகிறவர்கள் நாக்பூரில் இருந்து தான் திட்டம் வகுத்து தருகிறார். தமிழ்நாட்டிலே இருக்கிற மக்கள் பெரிய கூட்டமாக எழுந்தாலும் கூட பெரியார் மண் அவர்களை துடைத்து எரியும் என்பதைத்தான் தமிழ்நாடு வரலாறு காட்டிக் கொண்டிருக்கிறது.